நீ சமீபத்துக்கு ஆண்டவர் மட்டுமல்ல, நீ தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறேன். நாங்கள் ஆராதிக்க தேவன் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறேன். நாங்கள் ஆராதிக்க தேவன் இங்கே 2-3 பேர் உடைய நாமத்தால் கூடி இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அப்பா, இந்த வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லா கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆராதிக்கிறீர்கள். ஆண்டவர் மையாகவே நல்லவராக இருக்கிறார். ஆன்லைன்ல ஆண்டவரோட பிள்ளைகள் தேவ பிரசனத்தை, ஆண்டவரோட வார்த்தை கேட்கும் பொழுது நான் உணர்கிற தேவ பிரசனத்தை நீங்கள் அங்க உணர்வீர்கள். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை சபையில் உள்ள ஜனங்கள் மட்டுமல்ல, ஆண்டவரோட பிள்ளைகள் தேவ வார்த்தை கேட்கிற ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவுபடுத்துவார். ஆண்டவர் அவைகளை பெரிதாக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர், சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நல்ல கவனமாய் கேளுங்கள். உலகத்துடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் போலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் எப்படி வேணும்னாலும் போலாம், அதோட சூழ்நிலைகள், அதோட கஷ்டங்கள், கோவிடோ கொரோனாவோ எது வேணும்னாலும் எப்படி வேணாலும் வரலாம் போலாம், ஆனா உங்களோட என்னோட இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள இருக்கிறது உலகத்துடைய ராஜ்யம் அல்ல, நமக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். ஆமென். நம்மளை ஆளுகை செய்வது உலகத்துடைய ராஜ்யம் அல்ல, நம்மளை ஆளுகை செய்து மட்டுமல்ல, நம்மளை நடத்துவது கர்த்தருடைய ராஜ்யம். ஆமென், ஆமென். அதுக்கு ஆண்டவர் சீஷர்களிடத்துல பார்த்து சொன்னார், என்னுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். ஆமென், ஆமென். நல்லா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா, உன் கிட்ட வந்துருச்சுன்னா நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமையும் சமீபமா இருக்கு, தேவனுடைய வருகையும் சமீபமா இருக்கு, தேவனுடைய மகிமையும் சமீபமா இருக்கு, தேவனுடைய கிரியையும் சமீபமா இருக்கு. ஆமென். நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனமாய் நம் ஆண்டவரோட பிள்ளைகள் கர்த்தர் நடத்துற விதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் கொரோனா வரட்டும், கோவிட் வரட்டும், எஸ்ஓபி வரட்டும், எது வேணும்னாலும் வரது போறதா இருந்தது போட்டோம், அது பாட்டுக்கு அவைகளை நம்மளோட சிந்தையில திசை திருப்பாதபடிக்கு நாம் இந்த காலகட்டத்தில் தான் நம்மளோட விசுவாசத்தை பயிற்சி பண்ற ஒரு காலம் மட்டுமல்ல, நாம் இன்னும் அதிகமாய் நாம் விசுவாசத்தோட வாழ வேண்டிய ஒரு நாட்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். விசுவாசிக்கிறவன் தேவ மகிமை காண்பான் ஆண்டவர் சொல்றாரு. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனோட மகிமை காண்போம். அதே நேரத்தில் வேத வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்ப நம்மளோட விசுவாசம் கிரியை செய்யணும்னா நமக்குள்ள கிரியை இருக்கணும். கிரியை செய்யும்போதுதான் நம்மளோட விசுவாசத்தை அதை கனப்படுத்த, அதை அங்கீகரிக்க, அதை கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரோட பிள்ளைகள் நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய நம்மளுடைய ஆராதனைகள் குறைந்து போயிருக்கும். அன்னைக்கு ஒன்னா கூடி கை தட்டி ஆர்ப்பரிச்சு டான்ஸ் ஆடி ஆண்டவர் மகிமைப்படுத்தின அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஆனா நீங்க அதை வீட்டுல கூட செய்யலாம். இரண்டாவது காரியமானது, அன்னைக்கு ஒவ்வொரு தடவை விசேஷ கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், சமையல கேமு, அதுல நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, அதை அனுபவிச்சிருப்பீங்க. அது நல்லது. ஆமென், ஆமென். அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு பக்கம் என்னமோ இழந்து போன மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்படி இருக்குத பாஸ்டர்ட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச ஒரு காலம், வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரு காலகட்டம். ஆனா அதே நேரத்தில் அதே இஸ்ரவேலிகளை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துற ஒரு கூட்டம், ஒரு காலகட்டமாய் காணப்பட்டது. ஆமென். நாம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த நாட்கள்ல நம்மளை வழி நடத்துறவர் நம்மளுடைய ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட இந்த கொரோனாவோ கோவிட் வந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே இல்லை. நல்லாதான் இருக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, நல்லா கார் இருக்கு, நல்லா பணத்தை அன்னைக்கு கொஞ்சம் கூட பார்த்தோம், நீங்க கொஞ்சம் குறைவா பாக்குறோம், அவ்வளவுதான். ஆனா ஒரு துளியும் ஒன்று துளியும் கர்த்தர் குறைவிடாமல் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்.
ஆண்டவர் நம்மளை பட்டினியா போடவே இல்லை. ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டு ஒதுக்கி வைத்ததும் கிடையாது. அது கொரோனா வரட்டும், அது கோவிட் வரட்டும், எதா இருந்தாலும் நம்மளை நடத்துறது இந்த உலகம் நம்மளை நடத்துறவர் ஆண்டவராய் காணப்படுகிறார். உலகம் தான் போராட்டத்துக்குள்ள போகும். உலகம் தான் நிறைய காரியங்கள் சிந்திப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும், ஏதை பண்ணணும்ட்டு அவங்களோட தனிப்பட்ட ரீதியில் உள்ள காரியங்களுக்காக சிந்திக்க நிறைய காரியங்கள் அவங்க சிந்திப்பார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அவைகளை குறித்து பைபிள் அழகா சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படவே படாத. சிங்கக்குட்டி பட்டினி கடனால கடக்கான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் பட்டினியாய் விடுற தேவன் அல்ல. கவனமாய்க்கிறங்க. ஆண்டவர் நம்மளை குறைவா வெத்ததே கிடையாது. பாவத்துல, சாபத்துல, வறுமையில, கஷ்டத்துல, வியாதியில, நிறைய காரியத்துல நாம் சிக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்களில ஆண்டவர் நம்மளை என்னைக்கு தொட்டாரோ, என்னைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரோ நல்லா வாழ்றாங்க. நல்ல காரு, நல்ல வீடு, நல்ல பைசா, நல்ல சாப்பாடு, நல்ல உடை. என்னத்துல ஆண்டவர் குறை வச்சாரு? ஒன்னத்திலே கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கும் சரி, சபை பிள்ளைகளுக்கும் சரி, ஊழியக்காரர்களுக்கும் சரி ஆண்டவர் ஒருபோதும் ஒரு குறை வைக்கவே இல்லையே. ஆனா நான் மனுஷர்களா இருக்கிறனால இருக்கிற காரியத்துல திருப்தி இல்லை. நான் மனுஷர்களா இருக்கிற காரியத்துல இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை பார்க்குது, ஆசீர்வாதத்தை பார்க்குதோ, செழிப்பை பார்க்குதோ, இவைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பே நாம போயிருச்ச. ஹலோ 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 ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார், நல்லது. ஆண்டவர் நம்மளை உயர்த்தினார், நல்லது. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தினார், நல்லது. ஆண்டவர் உயர்த்தினார், ஆசீர்வதிச்சார், பலப்படுத்துறது மட்டுமல்ல, கர்த்தர் இன்னமும் நம்மளோட இருக்கிறார், இனி நம்ம கூட இருக்கிற ஆண்டவரா இருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்காங்க. இன்னைக்குள்ள தெய்வ செய்தி, ஆண்டவர் எதை கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல இன்னைக்கு சபை கர்த்தர் எதிர்பார்க்கறது செய்யல. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல. ஹலோ, நடக்கல. இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள் இடத்துல ஐஸ்வர்யமா கர்த்தர் வச்சிருக்கார். சபைக்கு கோடீஸ்வரர்களாய் கர்த்தர் வச்சிருக்கார். பட் ஆண்டவருடைய சபையை குறித்தும், சபை ஜனங்களை குறித்தும், ஊழியக்காரர்களை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாசிங்க என்னோடு சேர்ந்து. லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் மறுபடியும் சொல்ற சபையை குறித்து, சபையோட தேவ பிள்ளைகளை இடத்திலிருந்து, ஊழியக்காரர்கள் இடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எதை தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நல்ல நாம் ஆண்டவரோட வார்த்தை கேட்கும் பொழுது நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். வாசிங்க லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம். Book of Luke chapter 10 verse 1 to 10. வாசிக்கிறீங்களா? இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து, கர்த்தர் நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும், சகல பட்டணங்களுக்கும், இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. என்ன சொன்னாரு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொன்னாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ ரொம்ப கொஞ்சம். ஆண்டவர் பார்த்து சொன்னார், நல்லா கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் 70 பேரை கூப்பிட்டு ஆண்டவர் சீசர்களிடத்துல பார்த்து சொன்னார், 2 பேராய் புறப்பட்டு போங்க, 2 பேரா புறப்பட்டு போங்க. அறுப்பு மிகுதி, ஆட்களோ, வேலை ஆட்களோ ரொம்ப கொஞ்சம். வேலை ஆட்களோ ரொம்ப கொஞ்சம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, வியாதிப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க, பிசாசு பிடி உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க, நொந்து போய் வெந்து போய் வேதனையில வாழ்றவங்க நிறைய இருக்கிறாங்க, கஷ்டத்துல வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தள்ளப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவமானத்தை சந்திக்கிற ஜனங்கள் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அடுத்தது என்னடா வாழணும், வாழ்றதோட செத்து போல
கொள்ளலாம் என்று வாழ்ற ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவர் சீசர்களை 70 பேரை கூட்டிட்டு சொல்றாரு, போங்க, 2 பேரா போங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அருப்பு மிகுதி, ஆனா ஆட்களோ இல்ல. பாவத்துல வாழ்ந்து கொண்டு, சாபத்துல வாழ்ந்து கொண்டு, இருள் அடுத்தது என்ன பண்ணணும் அறியாதபடிக்கு வாழ்ற ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இருக்கு, அழிஞ்சுகிட்டு இருக்கு கூட்டம். பிசாசு அழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை, பாவத்துல ஒரு கூட்டம், வியாதியில ஒரு கூட்டம். என் ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள், என் ஆண்டவர் ஜாதியை பார்க்கிறவர்கள், என் ஆண்டவர் மதத்தை பார்க்கிறவர்கள், என் ஆண்டவர் உலகத்துள்ள எல்லா ஜனங்களை நேசிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அவன் இந்துவா இருந்தாலே ஆண்டவர் நேசிப்பார், அவன் முஸ்லீமா இருந்தாலே ஆண்டவர் நேசிப்பார். அவன் என்ன கோத்திரமா இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கிறவரின் ஆண்டவராய் காணப்படுகிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்க போங்க அவங்களுக்குள்ள. எதை கர்த்தர் கொண்டாரா? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம், ஆண்டவருடைய கிரியைகள் நிமித்தம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிச்ச தேவ பிள்ளைகள், நன்மையை சுதந்தரிச்ச தேவ பிள்ளைகள், சந்தோஷத்தை சுதந்தரிச்ச தேவ பிள்ளைகள், உயர்வை சுதந்தரிச்ச தேவ பிள்ளைகள், சுகத்தை சுதந்தரிச்ச தேவ பிள்ளைகள், ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளை அனுபவிச்சு வாழ்ற தேவ பிள்ளைகள். உங்களுக்குள்ள நமக்குள்ள தேவ ராஜ்யம் வந்தனால அந்த ஆசீர்வாதம், நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்தனால தான் அந்த செழிப்பு, நமக்குள்ள தேவ ராஜ்யம் வந்தனால தான் அந்த சுகம், நமக்குள்ள தேவ ராஜ்யம் வந்தனால தான் அந்த உயர்வு, நமக்குள்ள தேவ ராஜ்யம் வந்தனால தான் அந்த பலன், நமக்குள்ள தேவ ராஜ்யம் வந்தனால தான் இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கை அவ்வளவு செழிப்பான வாழ்க்கை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? இவ்வளவு சுதந்திரிச்சிட்டீங்கல்ல, கொடுத்துட்டாங்க. தேவ ராஜ்யத்திலிருந்து பரலோகத்திலிருந்து எல்லாமே சுதந்திரிச்ச பிள்ளைகள் இடத்துல, சீசியர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், கவனிக்கிறீங்க, உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கு, நீங்கள் புறப்பட்டு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இதுதான் இயேசுவுடைய திட்டம், இதுதான் இயேசுவுடைய உபதேசம், இதைதான் இயேசு விரும்புறார். ஆமாயா, அன்னைக்கு சபைக்குள்ள பாட்டு நடத்தணும், சபைக்குள்ளே ஆராதிச்சோம், எல்லாத்தையும் சபைக்குள்ள முடிச்சு விட்டோம். எல்லாரும் சபைக்குள்ள ஒரு பாட்டு நடத்துற ஒரு ஊழியம், சபைக்குள்ள ஒரு மியூசிக் விளையாண்டுட்டா ஒரு ஊழியம், சபையில ஒரு சர்ச் லீடர்ஸா இருந்தா ஒரு ஊழியம். Listen to me carefully. எதை இயேசு டீச் பண்றார்? You don't try to satisfy yourself in the church. No. எதை ஆண்டவர் எதிர்பார்த்தார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லாஹ் ஆண்டவர் வேதத்துல சொல்றார், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, மெழுக்கான வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு தேவன் நம்மளை நம்பி ஆசீர்வதிச்சிருக்கா, நம்மளை உயர்த்தி வச்சிருக்கா, நம்மளை சுகப்படுத்தி வச்சிருக்கா, நம்மளை பலப்படுத்தி வச்சிருக்கா. மற்ற ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறவங்களுக்கு கர்த்தர் நம்மளை நல்ல நிலைமையில வைத்திருக்கார். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்தார்? இயேசுவுடைய திட்டம். ஏன் ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் சீஷர்களுக்கு உபதேசத்தை கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் இந்த சீஷர்களோடு இருந்தார்? நல்ல கவனமாய் கேளுங்க. திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டிய தேவனுடைய விருப்பம், அதுதான் என் ஆண்டவருடைய இதயத்தோட பாரம். அதை நிறைவேற்றும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறார். யார் இனிமேல்தான் என் ஊழியம் நல்லா ஆரம்பிக்கும், இனிமேல்தான் ஊழியம் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நல்லா ஊழியம் இருந்தது, இனிமேல்தான் ஆரம்பிக்கும். ரொம்ப அழகா ஆண்டவர் சொன்னார், 2 பேரா போங்க. Go. ஒருவன் சிலுவை சுமக்காவிட்டால் அவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. You have to carry the cross. எத்தனை புரியுது? இது ஆண்டவர் நிறைய பேர் எல்லாரையும் கத்த நல்ல ஆசீர்வதிச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து
நல்ல ஐஸ்வர்யமாய், நல்ல ஆசீர்வாதமாய், நல்ல செழிப்பாய் ஆண்டவர் எல்லாத்தையும் நல்ல நிலைமையில கத்தர் கொண்டாந்து உயர்த்தி ஆண்டவர் நிறுத்தி வைத்துட்டார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, சுகத்தை பெற்றுக்கொண்ட, பலத்தை பெற்றுக்கொண்ட, தேவனுடைய ராஜ்யத்தோட கிரியைகளை பெற்றுக்கொண்ட சீஷியர்கள் இந்த ராஜ்யத்தோட வல்லமை, இந்த ராஜ்யத்தோட நன்மை, இந்த ராஜ்யத்தோட கிரியை, இந்த ராஜ்யத்தோட பலனை நீங்கள் இதை சுமந்து கொண்டு போய் பாவத்துல, சாபத்துல, வறுமையில வாழ்ற ஜனங்கள் இடத்துல அது இந்த தேவ ராஜ்யத்தை அங்க கொண்டு போங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சிச்சு? இந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை அங்க கொண்டு போங்க. தேவ வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை வெளியே கொண்டு போங்க. தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை வெளியே கொண்டு போங்க. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை வெளியே கொண்டு போங்க. நான் நம்புறையா, நீ எங்க வேணாலும் இருக்கா, நீ சாதாரணமான விசுவாசியா இருக்கா, நீ பெரிய எப்படிப்பட்ட ஆளாதான், உன்னை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வான். உன்னை வைத்து ஆண்டவர் 4 பேரை சொல்லப்படுத்துவார். உன்னை வைத்து ஆண்டவர் மற்றவங்களோட கண்ணீரை துடைப்பார். உன்னை வைத்து சொல்றா, உன்னை வைத்து ஆண்டவர் சபையை கட்டுவார். உன்னை வைத்து சபையை கட்டுவார். சார், 1000 பேருக்கு நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கா, ஒருத்தனை நீ இயேசுக்குள்ள நடத்தி பாரு, பரலோகம் சந்தோஷப்படுவீங்க. சில நேரம் உங்க சர்ச்சுக்கு தெரியாது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். சில நேரம் ஊழியக்காரருக்கு எனக்கே தெரியாதவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற பரங்கள். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் இயேசு சொன்னாரு, இந்த கழுதெல்லாம் எனக்கு வேண்டாம், மூளையில கட்டப்பட்ட கழுதை கொண்டாங்க, அதுல நான் உட்கார்ந்து போறேன் பாரு, எனக்கு மட்டும் பாராட்டு இல்லை, நான் உட்கார்ந்து போற கழுதைக்கும் பாராட்டு. நீ ஒரு மூலையில இருப்ப, உன்ன மனுஷன் வேற மாதிரி பார்ப்பான். உடனே சொல்ற சூப்பர் டூப்பரான ஊழியர் என்ன தெரியுமா? நீ தெருவுல நின்று, எஸ்டேட்ல நின்று, வில்லேஜ்ல நின்று, பட்டணத்துல நின்று இயேசுவை குறித்து பேசுற பாரு, ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சியா சொல்ற, சாட்சியில அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அது தாயா பரலோக ராஜ்யத்தை கொண்டாந்து அப்படியே ஒருத்தர் இடத்துல இறக்குறோம். இம்பாக்ட் பண்றீங்க உள்ள. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவ ராஜ்யத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, நல்லா உன் வேலை இடத்துலயோ, நீ இருக்கிற இடத்துலயோ, உன் சொந்தக்கார இடத்துலயோ, எதை காரியத்திலயோ நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் அந்த சீசர்கள் அனுப்புறார், பட்டணத்துக்கு போங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, இந்த தேவ ராஜ்யத்தை அவங்க போங்க, உங்களுக்கு தான் எல்லா கிடைச்சி நல்ல செல்வம் யாரால வந்தது? ஆண்டவரால வந்தது. இதை கொண்டு போய் அங்க புகுத்துங்க, இதை கொண்டு போய் அங்க இறக்குங்க. உலகம் தேவ ராஜ்யத்துக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, எவ்வளவு நன்மை இருக்கு, எவ்வளவு பலன் இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலியமா தான் உலகம் அறிஞ்சு கொள்ள முடியும். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி சபைக்குள்ளே உட்கார்ந்து ஒருத்தருக்கும் தெரியாது. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். 93ல இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பி விட்டாங்க. பையனிய ஒர்க் தான் பண்ணும். எந்த இடத்துல எந்த எஸ்டேட் இருக்குன்னு தெரியாது, எந்த கம்பவுண்ட் தெரியாது, பாகாவனாலே கேள்விப்பட்டோம், சுத்தமா தெரியாது. இயேசு செய்ததை பிரசங்கம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணதை செய்வார். நிறைய வேளையில நம்ம பிரசங்கம் பண்றாங்க, செய்து நிறைய வேளையில பிரீச் பண்ணுவோம், பட் அதை செய்யறதே. ஹலோ, ஹalleluya. ஆண்டவர் சூப்பரானவர். அவர் எதை செய்தாரோ அதை பிரசங்கம் பண்றார், எதை பண்ணினாரோ அதை அவர் செய்வார். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னிடத்துல பேசுமானால் ஆண்டவர் பேசுற வார்த்தை நாம் சுதந்திரிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவர் அதை அபியாசப்படுத்த ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். வந்தாங்க ஊழியத்துக்கு, எஸ்டேட்டா கம்மமா போய் நின்று ஊழியனாலே என்னன்னு தெரியாது, சாட்சி மட்டும் தான் சொல்ல தெரியும், ஆண்டவர் மகிமைப்படுத்த சொல்றேன். வந்துட்டோமே ஊழியத்துக்கு, வேற வழி இல்லையே,
ஊழியத்தை செய்து தானே ஆகணும். போய் இயேசு பத்தி 4 இடத்துல சொன்ன, சிம்பிளா ஒரு இடத்துல சொன்னேன், இயேசுவை குறித்து 4 இடத்துல சொல்லணுமே. ஒண்ணுமே இல்லை. வாணி போயிட்டு ஊழியத்தை சொல்லணும்ட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழ் ஜனங்கள் இருக்காங்களோ மோட்டரை வைத்துட்டு சுத்தி சுத்தி அவங்களிடத்துல எல்லாம் ஆண்டவர் பத்தி பேசுறது. ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு நன்மை செய்தார், ஆண்டவர் எங்களுக்கு எங்க வீட்டுல சாபத்தை எடுத்து போட்டா, இதெல்லாம் சொல்றது 4 பேர் நல்லா கேட்பான். மண்டே உடைச்சிடும், போயிருடாங்க. அருவாடை தீட்டிட்டு இருப்பானுங்க, சொனப்பு ஏறத்துக்கு கூட போயிருடாங்க. இந்த எஸ்டேட் பக்கட்டும் இந்த தாமன் பக்கத்து வந்தனா உன் கையை காலால உடைச்சி போட்டுரும், உன்னை இந்த பகாவில இல்லாமே ஆக்கிரும். நம்ம வாழ்ந்தா இயேசுக்காக வாழுவோம். ஆமென். நல்லாவே சொல்லுங்க. ரொம்ப பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போறப்பல இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்ந்தா இயேசுக்காக. நல்லது, வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்றது மட்டுமல்ல, இயேசுக்காக என்ன செய்யறோன்றது அவன் முக்கியம். வாழ்க்கையில அதுவும் இணைக்கப்படணும். அப்ப ஆண்டவருக்கு வந்து சாட்சி சொல்லுவோம். 4 பேர் விரட்டுவானுங்க, 4 பேர் ஆண்டவருக்கு வந்து கேட்பாங்க. அப்ப அடுத்த நாள் பார்த்தா மொத்த கதவும் சாத்திடுவாங்க. 4 பேர் சொல்லுவாங்க இவங்க மதத்தை சேர்க்க வந்துட்டாங்கன்ட்டு. சொன்னது ஆரம்பம் வந்த ஊழியத்துல. ஆனா அப்ப யாரும் இல்ல, சபையில ஒருத்தருமே இல்லை. பைனியர் ஒர்க் செஞ்சோம். பைனியர் ஒர்க் சொல்லுவோம், சபையை ஆரம்பிச்சோம். அப்ப பலவீனங்கள் வந்ததுதான். எத்தனையோ இடத்துல சுவிசேஷம் சொன்னோம், சத்தியத்தை சொன்னோம். ஆனா யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கிற வார்த்தை இல்லை, எல்லாம் விரட்டுறதும் போடா அப்படி இப்படின்னு பேசுறதும் இல்லாமாக்கும் அப்படி இப்படி வந்துட்டோம். வாழ்வோம், இயேசுக்காக ஊழியத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் நல்லா கவனமாய் கேளுங்கள். நீ ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியத்தை செய்து பாரு, கர்த்தர் உன்னை கனப்படுத்த நல்லவரா இருக்கிறான். நம்ம மூலியமா நான் சும்மா ஆன்லைன்ல பாக்குறீங்க, நான் கதை விடல. நம்ம கையில ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் உட்கார்ந்து கைத்துக்கு ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னது விசுவாசி கொண்ட அந்த கூட்டத்தை நான் சொல்லல. நாங்கள் தனிப்பட்ட முறையில நேருக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லா ஆண்டவரோட பிள்ளைகள், எல்லா ஊழியக்காரர்கள் தனிப்பட்ட ரீதியில ஆத்துமாக்களை சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ரட்சிப்புக்குள்ள நீ ஒருத்தர் கூட கொண்டாடலன்னா நீ விசுவாசி நீ சொல்றதோ உன்னை ஊழியக்காரன் கூட சொல்ல முடியவே முடியாது. I challenge to you, face to face, முகமுகமாய் பார்த்து ஆண்டவரை குறித்து சொல்லி, ஆண்ட சாட்சியை சொல்லி, இந்த சத்தியத்தை சொல்லி, அதுதான் என் ஆண்டவருக்கு விருப்பமானது. மேடையில் நின்று பிரசங்க 1000 மேடையில் நின்று பாட்டு நிறைய பேர் நடத்தலாம், 10 மைக்கு பின்னால பிடிச்சுக்கிட்டு நிக்கலாம். நல்லா படிச்சு பட்டத்தை எடுக்க தப்புன்னு நான் சொல்ல. எத்தனை பேர் தனி ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அததானே சொன்னாரு, போங்கடா சுவிசேஷத்தை சொல்லுங்க. எதை ஆண்டவர் அததான் பிரசங்கம் பண்ற அருள்மட்ட போங்க. ஆனா சூப்பர் டூப்பர் என்னன்னா இவங்க 70 பேரும் போனாங்க, அதுதான் பெஸ்ட். போனா நீங்க சபைக்குள்ள பாத்தீங்கன்னா 100 பேர் கூட ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஆனா சர்ச் பேச்சு இவங்க பண்றத பார்த்தோம்னா இயேசு பக்கத்துல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பெரிய காடியை கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நல்லா உயர்த்தி வச்சிட்டார். எல்லாம் நாம நீ என்ன பண்றப்ப கவனிங்க, அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா கவனிங்க, ஆசீர்வாதத்தை சுமக்கிறவன் மட்டும் இல்ல, தேவ ராஜ்யத்தை சுமந்துட்டு வெளியே கொண்டு போறவன்.
நல்ல ஒரு கோவிட் இருக்கும், கொரோனா இருக்கும், எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை முகங்களை சந்திக்கிறோம். ஏமே நல்ல ஆண்டவருக்கு நல்ல ஜனங்களை ஊழிய செய்யற ஜனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நல்ல கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஏமே 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 நீ பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்க மாட்டார் எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு நீ என்ன பதவியில இருந்த, உன்னை எத்தனை, நீ தீர்க்கதரிசியா, நீ அப்போஸ்தலரா, உன் சர்ச்சில் எத்தனை பேர், அதெல்லாம் மூலியமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த ஊழியம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றார் புறப்பட்டு போங்க, எதை ஆண்டவர் விரும்புறார் நான் செய்யுங்க. இதுதான் நல்ல நேரம், இதுதான் சரியான நேரம். இவங்க 70 பேர் புறப்பட்டு போயிட்டு சுவிசேஷத்தை ஒவ்வொரு இடத்துல சுவிசேஷத்தை சொல்லி எதை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினாரோ அதை இவங்க செய்தார்கள். வாசிங்க என்னோட சேர்ந்து லூக்கா 10வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? Book of Luke chapter 10 verse 8 and 9. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் அவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, உங்க பேக்ல பையில அது இதெல்லாம் படுக்கையோ சாப்பாடோ அது இது ஒண்ணுமே கொண்டு போவாதீங்க, எதையும் தூக்கிட்டு போவாத. போ, அவன் சோறு கொடுத்தா ஸ்தோத்திரம்னு சாப்பிடு, ஆனா சோத்துக்காகவே அங்க உட்கார்ந்துடாத. எனக்கு என்னோட ஊழியக்காரர் ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லி எனக்கு ஊழியத்துக்கு அனுப்பினார். ஊழியத்துல சுகம் சாப்பாடுனா ஊழியத்துல சூப்பரான வார்த்தை அந்த மனுஷன் சொல்லி அனுப்பினார். என் ஊழியக்காரன் அனுப்பும்போது பார்த்து சொன்னார், கையில பைசா இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே இருந்து ஊழியத்தை செய், ஆனா ஒருத்தர்கிட்ட கூட கையேந்தி நின்றாதுங்க. சூப்பரான வார்த்தை சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவரோட பிள்ளைகள் நல்ல கவனமாய் கேளுங்க. ஐயா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து, பலனை சுதந்திரித்து நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாரு. நல்ல நல்ல சுகமோ, நல்ல பலமோ, நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் எல்லாம் ஆண்டவரால வந்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கூட இருந்து சாப்பிட்டது மட்டுமல்ல, இயேசு கூட போனது மட்டுமல்ல, கத்துக்கிட்டது மட்டுமல்ல, ஆண்டவர் அவர்களை இன்னொரு எல்லைக்குள்ள, இன்னொரு லெவலுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போறார். இன்னைக்கு ஆண்டவரோட பலப்படுத்திருக்கா, ஜனங்கள் பார்த்து ஆச்சரியம் இருக்கலாம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் எதை பிரசங்கம் பண்ணி செய்தனோ, தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண, பிதாவை குறித்து பிரசங்கம் பண்ண, இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சபை ஜனங்கள் மத்தியில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு பாவத்துல, சாபத்துல, வறுமையில, கஷ்டத்துல, கண்ணீர்ல வாழ்ற ஜனங்களிடத்துல புறப்பட்டு போ. ஆண்டவர் சொல்றார், carry your Bible and go. புறப்பட்டு போ. ஒன்ன ஒரு ஆள் அனுப்ப தேவையில்லை. எங்க உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வைத்திருக்கிற தாளந்து, உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற கிருபை, உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, கவனிங்க, நாம் அதை கிரியை செய்ய செய்ய செய்யதான் அது வெளிப்படும். சீஷர்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொன்னார், போங்க, புறப்பட்டு போங்க, போய் கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து விட்டு போங்க. எப்படி சீஷர்கள் புறப்பட்டு போறாங்க? நல்லா கவனமா கேளுங்க. என்னைக்கு ஆண்டவருக்காக நீ தியாகம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவருக்காக புதிய ஜனங்கள் இடத்துல அவங்க இடத்துல சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை குறித்து சொல்லணும், இயேசு யார் என்பதை நான் அறிவிக்கிறேன். இந்த ஊழியத்தை நீ என்னைக்கு சுமந்து கொண்டு போய் நீ ஒரு ஸ்டெப் வைக்கும்போது அதுக்கு அந்த தேவனோட வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி இந்த பிரசங்கத்தை கேட்கிறது மட்டுமல்ல, உன்னை யாரும் ஊழியத்துக்கு அனுப்ப
யாரை பத்தி பேச போறோம்? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை பத்தி. ஆமென். ஐயா, எதுக்கு வேணாலும் லாக்டவுன் வரும், சுவிசேஷத்துக்கு லாக்டவுன் வரவே வராது. ஏன்னா இதுல வல்லமை இருக்குது. இந்த வல்லமையான வார்த்தை உனக்குள்ள புறப்பட்டு போனா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட உன்னால பரலோகமே சந்தோஷப்படும். உன்னால பிசாசு வெட்கப்பட்டு போவோம். இப்படி இல்லையா? கை தட்டி. ஏன்னா சாதாரணமானவங்க சிஷியர்கள், சாதாரணமான ஜனங்கள் தான். ஆண்டவர் அவங்க கூப்பிட்டார், வாங்க புறப்பட்டு போங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்லும்படியாக புறப்பட்டு போறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்துட்டு போறவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமையை சுதந்திரித்துட்டு போறவர்கள். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், என்னைக்கு உனக்குள்ள ஆத்துமா பாரம் வருதோ, என்னைக்கு எப்படியாவது உங்களிடத்துல சத்தியத்தை சொல்லணும், இவங்களிடத்துல இயேசு பத்தி சொல்லணும்ட்டு என்னைக்காவது இந்த தேவ புரியுதா, இந்த வேதத்தை சுமந்துகிட்டு போய் சுவிசேஷத்தை நீ சொல்றியோ, உன் கூட தேவ ராஜ்யம் இருக்குது மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமை உன்னிடத்துல இருக்கு. நல்லா கை தட்டி ஆண்டவரை ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டோட பிள்ளைகளை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஆண்டோட பிள்ளைகளை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா எத்தனை ஆண்டோட பிள்ளைங்க புறப்பட்டு போக ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒன்னில்லாமதான் வந்த ஊழியத்துக்கு நீ ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறேன்னா கண்டிப்பா நீ புறப்பட்டு போக. நான் நல்லா கவனமாய் கேளுங்க. நான் ஊழியம் செய்யறேன், உங்க வாழ்க்கையை சபைக்குள்ள திருப்தியா முடிக்காதீங்க. சபைக்குள்ள பாட்டு நடத்துறதோ, சபைக்குள்ள கொடுக்கப்பட்ட ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அந்த காலகட்டத்துல ஜனங்க சோர்ந்து போய் வறுமையில, கஷ்டத்துல, வேதனையில இருக்கிற காலகட்டத்துல இந்த சீசன்ல நல்ல கவனமாய் கேளுங்க. ஒவ்வொரு சபையோட ஜனங்கள் புறப்பட்டு போய் சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு நாட்கள் உண்டு. ஐயா, நீ விதைச்சான உடனே முளைச்சிடாது. விதைக்கிறவங்க நீங்களா நானா இருக்கோம். தண்ணீர் ஊத்தி பாய்ச்சாடு முளைக்க பண்றவரின் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டோட பிள்ளைங்க அதை விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் நமக்கு மனசு வேணும். கொஞ்சமாச்சும் அந்த இதயத்துல அந்த பாரம் வரும். இவ்வளவு நன்மை செய்தார் ஆண்டவர், இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆண்டவர், இவ்வளவு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு ஆண்டவர் மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்து எப்படி ஊழியக்கார உன்னால உட்கார முடியுது? எப்படி முடியுது? எப்படியா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு முடியுது? எத்தனை வருஷம் ஊழியத்துல அனுபவமா இருந்தாலும் நீ தெருவில் நின்று சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும். ஈவன் யுவர் சீனியர் ஆர் ஜூனியர். நாம பிரீச்சிங்கோட மட்டும் முடிக்க கூடாதியா? பாருங்க, சூப்பரா ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். 33 வருஷம் ஃபுல்லா ஊழியத்தை செய்தார். சொன்னாரா நான் சீனியர் நீ போடான்ட்டு, நான் வரமாட்டேன்ட்டு. எதை அவர் செய்தாரோ கடைசி வரைக்கும் ஆண்டவர் செய்து முடிச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைங்க அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைத்துக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன்னால முடியாது நீ சொல்லாத ஒரு அடி எடுத்து வைத்து பார்த்து முடிச்சு காட்டுறவரின் ஆண்டவர். நான் பிஹெச் படிக்கிறேன், நான் டிகிரி படிக்கிறேன், நான் பைபிள் காலேஜ் போல இல்ல. ஒரு சாட்சியை மட்டும் சுவிசேஷத்தை சுமந்துட்டு போ. பிஹெச் காட்டுல டிகிரி காட்டுல உண்மை ஆண்டவர் விசேஷமாய் பயன்படுத்த நல்லவராக இருக்கார். பிகாஸ் உனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் அசாதாரணமான காரியத்தை செய்வார். இவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த காலகட்டம் மட்டுமல்ல, எப்பொழுது தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியா. அதுக்கேற்ற பாத்திரம் நீதாயா? அதுக்கேற்ற பாத்திரம் நீதாம? அதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், உன் சபைக்கு உனக்குள்ள இருக்கிற அருமை தெரியாது, உன் பாஸ்டருக்கே சொல்ல தெரியாது. ஹலோ. ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும். உன்னை வச்சு என்ன பெரிய காரியம் செய்யணும் அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லா கவனமாய் கேளுங்க. ரெண்டு பேர் தான் இது தனிப்பட்ட ரீதியில கொடுக்கப்படுற பிரசங்கம். புரியுதா? தனிப்பட்ட ரீதியில கொடுக்கப்பட்ட பிரசங்கம். ஒவ்வொரு நபரா ஆண்டவர் கொடுக்கிறார். கூட்டத்துக்கு இல்ல, எனக்கு கொடுக்கிறார் ஆண்டவரே. நானும் சீசியர்கள் மாதிரி புறப்பட்டு போனேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே நானும் பட்டணத்துக்கு போனேன்.
யாரும் என்ன அனுப்ப தேவையில்லையா, நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, போலாமா? இப்ப எத்தனை பேர் போக ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17வது வசனம் 18வது வசனம் வாசிங்களேன். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, வா வா, கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சும்மாதாயா போனாங்க. பின்பு 70 பேர் எப்படி வந்தாங்களா? சொல்லுங்க, எப்படி வந்தாங்களா? 70 பேர் சாதாரணமா தான் போனாங்க. சிட்டிக்கு 2 பேர் வரும்போது சந்தோஷமா வந்தாங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும், என்ன சொன்னாங்க? 70 பேர் போனவங்க திரும்பி வந்து ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே, உம்மோட நாமத்தினாலே பிசாசுகளையும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. எங்களுக்கு கீழ்ப்படியுது. ஐயோ, போனனால தெரிஞ்சிச்சு. அப்பா, சகோதர சகோதரி, ஊழியக்காரனே, நீ புறப்பட்டு போ, தெரியும் உனக்குள்ள யார் இருக்கா. நீ சூப்பர், நீ புறப்பட்டு போ. உன்னை பார்த்து என்ன பயப்படுது உனக்கு தெரியும். நீ போகாத வரைக்கும் உனக்குள்ள என்ன வல்லமை இருக்குன்னு தெரியாது. நீ கால் எடுத்து வைக்காத வரைக்கும் உனக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குன்னு தெரியாது. உன் சர்ச்சுக்கு தெரியாத உனக்கு அபிஷேகம் இருக்குது. உன் ஊழியக்காரனுக்கு தெரியாத உனக்கு அபிஷேகம் இருக்குது. ஆனா நீ புறப்பட்டு என் ஆண்டவன் நேசிக்கிற ஆத்துமாக்காக நீ ஒரு கால் அடி எடுத்து வச்சு பா. வரும்போது நீ சொல்லு, ஆண்டவரே, நான் போன இடத்துல பிசாசு என்ன பார்த்து பயந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம், அன்னைக்கு நான் பிசாச பார்த்து பயந்தேன், ஆனா என்னைக்கு வேதத்தை சுமந்துடும், இன்னைக்கு அதே பிசாசு என்ன பார்த்து அப்படி வர ஆசையா இருக்குங்க. ஏன்னா சும்மா பிசாசு அவனை பார்த்து பயப்பட, சீசங்களை பார்த்து, ஏன்னா தேவ வல்லமை உள்ள இருந்தனால. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அப்ப அந்த இடத்துல பிசாசு இருந்திருக்கு, அந்த சிட்டியில வாசிக்கு தோசி. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஐயோ, நல்லா கைத்தட்டி ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நீங்க ஐயோ கைத்தட்டி ஆண்டவர் பார்த்து சொன்ன, நான் சொன்ன பேச்சு கேட்டு போனீங்கல்ல, நான் சொன்ன பாரு, ஆண்டவரோட பிள்ளைங்க இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஐயா, இந்த ஆரம்ப ஊழியம் அதுதான். ஐயா, இயேசு நல்லவர், இயேசு சுகப்படுத்தார்னு சொன்னதுனால தான் நீங்க ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் எத்தனையோ தேசத்துக்கு கொண்டு போக முடியுது. ஏன் அந்த மலேசியால எத்தனையோ சபைகளுக்கு போக முடியுது. அதை நான் பெருமை பாராட்ட பேசல, அவரோட நாம மகிமை அடைக்கும். இல்லாததை நான் சொல்ல, இருக்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் நான் நம்புறேன், இந்த சத்தியத்தை கேட்கிற கொஞ்சம் பேத்தியாவது ஆண்டவர் எழுப்புவாங்க நான் நம்புறேன். ஏன்னா நான் ஆண்டவரே, பிசாச தோற்றணும், அதுக்கு எங்களுக்கு கீழ்படிஞ்சு போகுது, அது பயப்படுது ஆண்டவரே. அப்ப கவனிங்க, எப்படி இவங்க தோற்றம் முடிஞ்சா இவங்களுக்குள்ள தேவன் ஆண்டவர் போன்னு சொன்னார்னா கீழ்படிஞ்சா கூட தேவ வல்லமை வந்து. வெரி சிம்பிள். ஆண்டவர் போன்னு சொல்லி கீழ்படிஞ்சு போனீங்கன்னா கூட தேவ வல்லமை வந்து. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார்னா கீழ்படிஞ்சு போவானா உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆண்டவர் சொன்னார், இந்த சுவிசேஷத்தை சுமந்து கீழ்படிஞ்சு போனீங்கன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத அற்புதம், அடையாள அதிசயத்தை காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். ஹலோ, உட்கார்ந்துகிட்டு தேவ பிரசனம் கேட்கிறீங்க, நீங்களா சாதாரணமான ஆளா? நம்ம தாங்க சில நேரம் அந்த கம்ஃபர்ட் ஜோன், ஒரு புரிதா, ஒரு சுகம் போகும், ஒரு வசதி கொஞ்சம் கிடைச்சா நம்ம உட்கார்ந்துட்டு அதை உடச்சிட்டு வெளியே வாங்க. நான் நம்புற கர்த்தர் உங்களை இன்னொரு எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு போட்டோட ஒட்டியாந்து சொல்றோம். போனா போய் இன்னகிட்ட எங்களுக்கு பேச ரொம்ப தேவையில்லை, கிளம்பு. சூப்பர்ல, ஆண்டவரோட வார்த்தை கீழ்படிஞ்சு போனனால அதை பார்த்தாங்க, சந்தோஷத்தோட ஒட்டியாதாங்க ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே,
நாங்க சொன்ன காரியத்தை பிசாசான போன ஆண்டவர் சிட்டிலலாம் பிசாசான ஆண்டர் அடிச்சுட்டு போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்ன தெரியுமா, ஆண்டவர் சீசத்தை பேச்சு கட்டிட்டு பயப்படுத்தணும்ட்டு ஆட்களோ குறைவு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை புரியுதா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அந்த ஆத்துமாக்கள் இடத்துல நீ சுமந்துக்கிட்டு கொண்டு போற பாரு. நல்லா கவனமாய் கேளுங்க. நீங்களும் நான் ஊழியம் செய்வது வான மண்டல பொல்லாத பிசாசுகள் கூட தேவ பிள்ளைகளுக்கு பயந்து கீழே விழும் ஆண்டவர் சொல்றான். அத்தனை பிசாசோட அதிகாரங்கள் கீழே விழும் தாண்டவர் சொல்றான். அத்தனை பிசாசோட கிரியைகள் கீழே விழும் தாண்டவர் சொல்றான். நீங்க பிசாசை தோத்துறீங்க, அத்தனை பிசாசோட கிரியைகள் கீழே விழுந்ததை நான் பார்த்தேன் தாண்டவர். ஐயோ, நல்லா கை கட்டாண்டவர். உலகத்துல இருக்கிறவரை பார்த்து யோவான் புத்தகத்தில் சொன்னது போல உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஊழியத்தின் மூலமாய் தாயா அடையாளத்தை ஊழியத்தின் மூலமாய் தான் அடையாளத்தை பார்க்க முடியும். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். There are many people they can preach the word of God, ஆனா they don't prove the word of God. நான் அப்படியே சொல்றேன், preach பண்றது மட்டும் இல்லை, ஆண்டவர் preach மட்டும் பண்ணல, proof பண்ணா. நீ ஆண்டவரோட பிள்ளைகள் அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ preach பண்றதோட முடிச்சிடாத, proof பண்ணு. Hallelujah, hallelujah. எத்தனை ஆண்டோட பிள்ளைகள் விசுவாசிக்கிறவங்க கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். ஆண்டவர் சொன்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. வா வா வாசிங்க அடுத்த வசனம் 17-18. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த சேதப்பட்டால் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் வந்து சொன்னார், ஞாபகப்படுத்த சந்தோஷமோட வந்தாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னார், பிசாசோட புரியுதுங்களா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தீர் ஆண்டவர். அது ஆண்டவர் பார்த்து சொன்னா, ஒண்ணுமே உங்களை சேதப்படுத்தாது, ஒண்ணுமே உங்களை தொடாது. என்ன அது? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். Lord, it's talk about your spiritual enemy. உன் நாவிக்குரிய எதிரிகளை குறித்து ஆண்டவர் பேசுறார். உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல கவனமாக சர்ப்பங்களையும் தேள்களையும் நெத்திக்கும்படியாக உங்கள் கையில் நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது. இதை எதை குறித்து ஆண்டவர் பேசுறாருன்னா, நமக்கு வருகிற ஆவிக்குரிய எதிர்ப்புகள். வேண்டாம், பிசாசானவன் நமக்கு எதிர்ப்பு கொடுப்பான். உதாரணம், இயேசு 40 நாள் உபவாசத்தில் இருக்கும்போது என்னன்னு பார்த்து சொன்னா, இந்த கல்லை அப்பமாய் மாத்து. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். அடிச்சார், செம்மையா அடிச்சார். மனுஷன் படைப்பது அப்பத்தினால, தேவனுடைய வாயில புறப்பட்டு வருகிற வார்த்தையினால. இதற்கு புரிஞ்சிச்சு. ஆவிக்குரிய எதிர்ப்பு பிசாசு. ரெண்டாவது, நல்லா கவனமாக கேளுங்க. என் கூட இருக்கிறீங்களா? ஆமென். என் கூட இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எங்கேயோ வராது. உன் பக்கத்துல 4 பேர் சுத்தி இருப்பாங்க, இருந்துதான் வரும். உன்னால முடியாது. உன்னை கர்த்தர் அழைக்கல, நீ ஊழியம் செய்ய முடியாது. உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை அவமானப்படுத்தி, உன்னை ஒரு மூலையில ஒதுக்கி வைத்து, நீ உன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை, உன்னை ஹர்ட் பண்ணுவாங்க, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை அவமானப்படுத்தி, உன்னை ஒரு மூலையில ஒதுக்கி வைத்து, புரியுதா? தமிழ்ல சொல்லுவாங்க, வாழவும் விட மாட்டாங்க, சாவும் விட மாட்டாங்க. நான் இது கொஞ்சம் புதுசா சொல்றேன். உன்னை நிமிரவும் விட மாட்டான், உன்னை வளரவும் விட மாட்டான். என் ஊழியத்தில் நான் பார்த்ததை சொல்றேன்.
எத்தனை பேருக்கு புரியுது? என் ஆண்டவரோட ராஜ்யத்துல ஒருத்தனும் பெரியவன் கிடையவே கிடையாது. உனக்கு தாளந்து இல்லை, உன்னால ஊழியத்தை செய்ய முடியாது, நீ இதுக்கு தகுதி இல்லை, அடுத்த கட்டம் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத படிக்கு புரியுதா? இந்த பாலிட்டிக்ஸ் கேம்ஸ்லாம் கொஞ்சம் விளையாடுவாங்க. ஒன்று ஒரு மூலையில வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் இங்கே அது இல்லாதனால நான் தைரியமாக சந்தோஷமாக பேசுகிறேன். கத்திரியா நல்லா படித்தவனுக்கும் நல்லா பைசா இருக்கிறவனுக்கு உலகங்க உலகம் பெருசும் பார்த்துட்டேன், சின்னதும் பார்த்துட்டேன். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். கத்திரிங்களா உலகம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவரோட பார்வையில் சீனியர் ஜூனியர் கிடையாது. அவருடைய பார்வையெல்லாம் ஒரே லெவல் தான். ஐயோ மனுஷன் நீ நின்று உயர்ந்து நிற்கும் போது உன்னை அமுத்த பார்ப்பான். ஆனா என் ஆண்டவர் விழுந்து போனவங்க கூட தூக்க பார்க்கிற ஆண்டவரா இருக்க. கொஞ்சம் இல்லாதவன், லைக் இல்லாதவன், படிக்காதவன், நீ தகுதி இல்லைன்னு சில நேரம் மனுஷர்கள் மூலியமா நான் சொல்றது ஆவிக்குரிய எதிர்ப்பு. அப்புறம் சில நேரம் நமக்குள்ளே ஒரு போராட்டம் வரும். எல்லாரும் நல்லா ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறாங்க, எழுதுறாங்க, நான் மட்டும் ஏன்டா இப்படியே இருக்கிறேன். இன்னையோட அதை தூக்கி வீசிடுங்க. எத்தனை ஆண்டோட பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க சொல்லிட்டா எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? ஒருத்த ஆண்டவருக்கு வலது கண்ணுன்னா நீ மறந்துடாத, நீ ஆண்டவருக்கு இடது கண்ணா இருக்க. ஐயோ புரியா? கை கட்டி ஆண்டவரை மனுஷனாயா எப்போ எதிர்கொண்டாலும் நீ சர்ப்பங்களையும் தேவனையும் மிதிக்கும்படியாக எந்த எதிர்கொண்ட வராதபடிக்கு அதோட அதிகாரத்தை உன் கையில கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுவாரா? பிசாசோட கிரியை கூட நீ ஜெயிச்சிருவ, மனுஷனோட எதிர்ப்பு கூட நீ ஜெயிச்சிருவ, மனுஷனோட சதி மோசம் நீ ஜெயிச்சிருவ, மனுஷனோட பொல்லாப்பை நீ ஜெயிச்சிருவ. ஒன்ன ஒருத்தனும் எதிர்த்து வர முடியாதபடிக்கு உன்னை சுத்தி பாதுகாத்து என் ஆண்டவர் நடத்த, என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? கவனமாய் கேளுங்க. உனக்குள்ள இருக்க ஆண்டவர் பெரியவர். என்னைக்கு நீ ஆண்டவருக்கு சேவை செய்ய ஒரு கால எடுத்து வச்சியோ, கர்த்தர் உன்னை நடத்த சர்வ வல்லவரா. This is that season. Amen. Amen. எதிர்பத்துக்கு நல்லா புரிஞ்சுச்சு. Amen. நான் முதல்ல சொன்ன ஒண்ணு இல்லாமதாயே அந்த பகாவுக்கு வந்தோம், பைனியர் ஒர்க் செய்தோம். ஒரு விசுவாசியில் எங்களுக்கு நாங்கள் வரும் ஒண்ணுமே இல்லை, ஒரு பேக்கோட தான் வந்தோம். என் ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். மற்ற சபையில் உள்ள ஜனங்களை வச்சு கூட்டம் நடத்துறதோ, அங்க உள்ள ஜனங்களை கொண்டாந்து 10 பேர் வந்துட்டாங்க, அங்க பிடிக்காதவங்க வந்துட்டாங்க கூட்டம் நடத்துறதோ கிடையவே கிடையாது. நம்ம கையில ரசிக்கப்பட்டவங்களா இங்க இருக்கிறீங்க, அதனால தைரியமா சொல்றேன். 4 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே, அந்த சர்ச்சில் இந்த சர்ச்சில் கூச்சிட்டு வந்துட்டாங்க. ஊழியத்துல 100 கணக்கான ஜனங்க ரசிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம தான் நிறைய பேர் கேரளுக்கும் சிங்கப்பூருக்கும் ஜெய்டிக்கும் அப்படி போயிட்டாங்க. மலாக்கால இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்ம கையில முகமுகமா பார்த்து சத்தியத்தை சொன்ன எத்தனையோ பேர் நீங்க ஊழியத்துல இருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை செய்யுங்கயா. ஹல்லேலூயா. நீ பெத்து பாரு பிள்ளைய, அப்போ உனக்கு தெரியும் அதோட அருமை. நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல. ஆமென். அதனாலதான் நீங்க ஆண்டவர் நிறைய இடத்துக்கு கொண்டு போக முடியுது, கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியுது. ஆண்டவர் முக்கியமாய் கர்த்தர் எனக்கு நல்ல ஆசீர்வாதமான ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல ஊழிய செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சோர்ந்து போகாமல் யாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. கவனிக்கிறீங்களா? ரெண்டு எதிர்ப்பு கவனிங்க. என்னைக்கு சுவிசேஷத்தை சொல்ல போறீங்களோ அன்னைக்கு கவனிங்க, சர்ப்பமும் எந்திரிச்சு ஆடும், தேனும் கொட்டை பார்க்கும். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றார், அது ஒண்ணுமே செய்யவே முடியாது. அது பின்னால் ஆடு பாப்பேன்னு ஆடிட்டு இருக்கோம், பாட்டு நீ வேலையை செஞ்சுட்டு இருப்ப. ஏமே உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியாது பள்ளி இல்லாத பாப்பேன். ஆமா இல்லையா? இது விஷம் இல்லாத தேயில் இட்டவங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் தெரியுமா தெரியும்? நீங்களும் நானும் ஓடுறது மனுஷனுக்காக, பேர் புகழ்க்காக, ராஜாவுக்காக. இந்த ஆண்டவங்க வார்த்தை கேட்கிற பொண்ணுகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நல்லா கவனமா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. இயேசு ரெண்டு பேர்த்த சீசர், உனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, தேவராஜ்யம் இருக்குன்னா புறப்பட்டு போ, சுவிசேஷத்தை சொல்லு. இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை இருக்கு, இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை இருக்கு. இந்த சுவிசேஷத்தை எவன் சுமக்கிறானோ அவனுக்குள்ள வல்லமை, அவனுக்குள்ள கிருபை, அவனுக்குள்ள தயவு, அவனுக்குள்ள ஆசீர்வாதம், அவனுக்குள்ள பலன். ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்லா ஆராதிக்கிறீங்க, ஜோம் பண்ணி உட்கார்ச்ச, இது மட்டும் இல்லை. புரியுதுங்களா? சொன்னது போல எதை வேணாலும் லாக்டவுன் பண்ண, அந்த சுவிசேஷன் சொல்ல லாக்டவுன் பண்ண முடியாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், நான் அவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம் சொன்னார். ஏன்னா கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க, 20வது வசனம், லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆகவே பேய ஓட்டுனீங்க, பிசாசு ஓட்டுனீங்கன்ட்டு ரொம்ப ஓவரா சந்தோஷப்பட்டுறாதீங்க. சூப்பர். இதான் கடைசி காரியம், ரொம்ப நல்லா கவனம் வைக்கணுங்க. இந்த சூப்பரான காரியங்கள் ஆண்டவர் சொன்னார், நல்லா நன்றாக நீங்க பிசாசை நல்லா எல்லாமே பண்ணீங்க, அதை வச்சு சந்தோஷப்படுத்தாதீங்க. அது முடிவு கிடையாது. நம்மளை அழகான காரியத்தை கூட சொல்றேன், நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சா இது ஆண்டவர் நம்மளோட நித்திய வாழ்க்கை குறித்து பேசுறாரு. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். அது எதை ஆண்டவர் சொல்றாங்க? அப்ப நம்ம பாதுகாக்கணும். என்ன தெரியுமா செய்யணும்? இந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் மனுஷனுக்காக அல்ல, ஆண்டவருக்காக உண்மையா செய்யுங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பு. நம்ம ஓடுற ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருப்பது புரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆண்டவர் அழகா அவருக்கு தெரியாம சொல்ல மாட்டார். கவனிங்க, அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகவே போகாது. அப்ப உன் பேர் பரலோகத்துல எழுதப்படணும். அங்க நீ நல்லா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றானாக்கா, நல்லா கவனமாய் கேளுங்க. உன் வாழ்க்கை யாரோட வாழ்க்கை மாதிரி இருக்கணும்? அந்த பூமியில இயேசுவோட வாழ்க்கை மாதிரி. இயேசுவோட வாழ்க்கை மாதிரி இந்த பூமியில அவர் வந்தார், ஊழியத்தை செய்தார், சிலுவை சுமந்தார், பிதாவை மகிமைப்படுத்தினார், ஜனங்களை நேசித்தார். கடைசி மட்டும் பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் சொல்லு, அவர் தாழ்ந்து இருந்தார். சகல அதிகாரம் அவர் தாழ்ந்திருந்தார். அவர் ஆரஞ்சாங்க, பிடிச்சி இழுத்தாங்க, சிறில் அடிச்சாங்க. அவன் செய்தனான்னு தெரியாம செஞ்சிருக்கா. ஆனா நான் செய்தோ என் பிதாவுக்காக. எதை ஆண்டவருக்கு போய் பண்றானோ, உன் பேரு ஜீவ புஸ்தகத்துலன்னா நீ வாழ்க்கை இயேசு மாதிரி வாழ. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீ கண்டுக்காது. எவனாவது உன்னை கேவலமா பேசுறானா உன்னை இன்னொரு படிக்கு கொண்டு போ, அவனே ஆசைப்பட்டுட்டான். எவனா உன்னை மட்டமா பேசிட்டானா நீ இன்னும் நல்லா வரணும்னு அவன் ஆசைப்படுறான். எவனா உன்னை முதுகுல குத்துறானா கவலையே படாத, நல்லா தெரிஞ்சு வைத்துக்கோ, அவன் உன்னை முன்னுக்கு போவதான் வைக்கிறான். எவனாவது நல்லா புரியுதா? எவனாவது உன் முன்னுக்கு ரொம்ப பந்தா காட்டுறானா தெரிஞ்சுக்கோ, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறான். எவனாவது உன் முன்னுக்கு பெருமை காட்டுறா, நான் அப்படிப்பட்ட பெருமையான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு என் ஆண்டவர் விரும்புறான். எவனாவது அவனை பத்தியே தூக்கி பேசி உன்னை கண்டுக்கவே இல்லைன்னு தெரிஞ்சா, இவன் கண்டுக்கலன்னா நானாவது ஆண்டவரை உருப்படியா கண்டுக்குவேன்.
ஆமென் ஆமென். 4 பேருக்கு பக்கத்துல நிப்பா, அவன் போயிட்டாண்டு கவலையே படாத. இவன் நான் முழுவதும் நின்றுதான் நான் அவரை மறந்துடுவேன். அப்ப கவனிக்க, போன வாரம் பிரசனை கேட்டது போல எல்லாமே எதுக்காக? நன்மைக்காக. ஆமென் ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேய் பிசாசை ஓட்டுறது பஸ் அல்ல, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு தியாகமான வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பரலோகத்துடைய ஒரு டெஸ்டினிக்குள்ள ஆண்டவர் கொண்டு போறார். அந்த எல்லைக்கு வாங்க. அப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். வாழ்ற ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும். எனக்கு சபையில கற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லையோ பாஸ்டர், ஆண்டோட வார்த்தை நீங்க கேட்டுட்டல, அவன் ஏசினாலும் பரவாயில்ல பேசினாலும் பரவாயில்ல, சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். அவன் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ பரவாயில்ல, இந்த சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். யாருக்காக? என்னை நேசிக்கிற என் ஆண்டவருக்காக. உன்னை நேசிக்கிறவன் மனைவிக்காக, உன்னை நேசிக்கிறவன் புருஷனுக்காக, உன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக எவ்வளவோ செய்யறாங்க. ஏங்க நம்ம நேசிக்கிற ஆண்டவருக்கு இது மனசு வர மாட்டேங்குது ரொம்ப பேத்துக்கு. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், யாராரோ நம்ம நேசிக்கிறோம், என்னமோ நம்ம செய்யறோம், பணம் கொடுக்குறோம், அவங்களுக்கு என்னால நம்ம நல்லது செய்ய முடியுமோ செய்யறோம். நம்மளே நேசிக்கிற ஆண்டவர் என்னன்னு எதிர்பார்த்தாரு? அறுவடை மிகுதியா இருக்கு போங்கடான்னு சும்மா அனுப்பல, அவரோட வல்லமையினால தான் அனுப்பின. போங்க. அப்ப வந்து ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க, ஆண்டவரே பிசாசெல்லாம் ஓடிச்சு, அப்ப எத்தனை பேத்துக்கிட்ட பிசாசு இருக்கு, வியாதியெல்லாம் சுகம் ஆச்சு, அப்ப எத்தனை பேத்துக்கிட்ட வியாதி இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த சத்தியத்தை சொன்னதில் எத்தனை பேர்த்தனா நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுதான் இயேசுவோட இதயம். இல்லைன்னா நம்ம வாரம் வந்து சர்ச்சில் ஒரு ஆராதனை, ஒரு கைத்தட்டு, ஒரு வர்ஷி, அது என்னமோ பெருசா நம்ம செய்யற மாதிரி. ஆராதனை என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்தும், பிரசங்கம் என்பது கேட்கிற வார்த்தையை அதை வெளியே போய் கிரியை செய்யும். ஆமென். ஆனால் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தயவு செய்து ஊழியக்காரன் தாழ்மையோடு சொல்றேன், இவ்வளோ நன்மை அனுபவிச்சேன்னா ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யும். இது நல்ல ஒரு நேரம். ஆண்டவர் நமக்கு ஒன்றுத்திலையும் குறை வைக்கல. நான் பார்க்கிறேன், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார். இவங்க தான் அதை செய்யணும், அவங்க தான் இல்லை, நீங்க புறப்பட்டு போய் செய்யுங்க. அதுதான் என் பெஸ்டான ஊழியம். நான் மட்டும் சொல்றவங்க பாஸ்டர் நான் சொல்றேன், எத்தனையோ இடத்துக்கு எத்தனையோ நாட்டுக்கு போயிட்டு மைக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் நிறைய மீட்டிங்ல ஹீலிங் நடந்திருக்கு, அற்புத அடையாளம் நடந்திருக்கு. நிறைய பேர் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருக்கேன். என்ன கட்டி கேட்டீங்கன்னா, இவ்வளோ தொலைவுக்கு கொண்டாந்த நிப்பாட்டின அஸ்திபாரம் என்ன தெரியுமா? அர்த்தமானதாயம். ஆமென் ஆமென். அந்த அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் அதை செய்யும். எத்தனாலோட பிள்ளைகள் ஆமென். ஜீவ புஸ்தகம் இயேசு போல மாறும். பிசாசு பிள்ளையோட பார்த்த ஆண்டவர் கூட்டாளர்களுக்கு விடுதலை, வியாதிஸ்தர்களை பார்த்தா சுகம். கேட்ட பிரசங்கத்தை ஆண்டவரோட வார்த்தை ப்ரூஃப் பண்ணும். எத்தனை பேர் அதை ப்ரூஃப் பண்ணும்? உங்களை வச்சு ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணுவார். உங்க மூலியமா கர்த்தர் அற்புத அடையாளத்தை நடத்துவார். ஆமென். 5 ஊழிய கடைசியா சொன்ன 5-fold மினிஸ்ட்ரி பிச்சு 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 தனியா வராது. 5-fold மினிஸ்ட்ரி எல்லா ஊழியக்காரர்களோட வாழ்க்கையில் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணுவோமா? நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை ஆன்லைன்ல பார்க்குற தெய்வ பிள்ளைகள், இது வரைக்கும் இவ்வளோ நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா கொஞ்சம் வெக்கமா இருக்கு, ஜனங்கள் இடத்துல சொல்ல கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்திய தேவர்களை மிதிக்க ஒரு கையில அதிகாரத்தை கொடுக்குறேன்.
அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒருத்தரும் உங்களை தொட மாட்டாங்க, பயப்படாதீங்க. தைரியம் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்லுங்க. இதுதான் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ நண்பர்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ சொந்தக்காரர்களை பார்க்கிறோம், எத்தனையோ பாவத்துல, சாபத்துல, வறுமையில, பிசாசு பிடியில, குடும்பத்துல நிம்மதியில்லாத ஜனங்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அதில் பொறுப்பாக வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆராதிக்கும் ஜெபம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலையில் நம்முடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீ அவமானப்படுத்துறதில்லை ஆண்டவர். ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை ஒரு நாளும் நீ வெட்கப்படுத்துறதில்லை ஆண்டவர். பிசாசானவன் எதிர்ப்பா வரலாம், பல மனுஷர்கள் எங்களுக்கு எதிர்ப்பா வரலாம். ஆனா அந்த மத்தியில கூட கர்த்தர் ஊழியத்துல கிரிய செய்கிற தெய்வமா இருக்கு ஆண்டவரே. ஆசையோடு ஜெபம் பண்ற ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், சுவாமி நாங்களும் புறப்பட்டு போகும்போது கிரிய நடக்கணும், நாங்கள் பார்க்கணுமே. ஆனா தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை, நீ தள்ளப்பட்ட பிள்ளை இல்ல, நீ ஒதுக்கப்பட்ட மனுஷனோ மனுஷி கிடையாது. ஆனா நான் புறப்பட்டு போகும்போது உங்க மூலியமா கர்த்தர் கிரியை செய்வார். வியாதி சுகப்படுத்துது, பிசாசு போறது மட்டுமல்ல, உங்க மூலியமா அவங்களோட வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஆன்லைன்ல பார்க்க தெய்வ பிள்ளைகள், சபையில இருக்க தெய்வ பிள்ளைகள், உங்க மூலியமா ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை அங்க கொண்டாடுவார். உங்க மூலியமா ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு ஒரு செழிப்பை கொண்டாடுவார். உங்க மூலியமா ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை கொண்டாடுவார். உங்க மூலியமா ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ஒரு சேமத்தை கொண்டாடுவார். உங்க மூலியமா ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பார். உங்க மூலியமா ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ஒரு சுகத்தை கொண்டாடுவார். உங்க மூலியமா ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடுவார். உங்க மூலியமா ஆண்டவர் அந்த குடும்பத்தை கர்த்தர் வைத்தார். எத்தனையோ காரியங்களை சொல்றேன். உங்க மூலியமா அவங்களுடைய இதயத்தை கர்த்தர் தேற்றுவார். உங்க மூலியமா ஆண்டவர் அவங்க கண்ணீரை துடைப்பார். உங்க மூலியமா அவங்க இழந்ததெல்லாம் மறுபடியும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஒரு நபர் நீங்கள் புறப்பட்டு போகும்பொழுது இத்தனை காரியங்களை கர்த்தர் உங்க மூலியமா வாய்க்கு பண்ணுகிற ஆண்டவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு நமக்குள்ள இருக்கிற தாழ்ந்து கண்டுபிடிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் அதை எல்லாரிடத்திலும் நல்ல தாழ்ந்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொந்து போகாமல் புறப்பட்டு போகும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் கிரியை செய்ய நல்ல ஆண்டவரா இருக்கிறார். ஆண்டவரே, எத்தனையோ வாட்டி நான் பிரசங்கத்தை கேட்டிருக்கையா, ஆனா இந்த பிரசங்கத்தை கேட்டு நான் போய் சொல்ற சாட்சி மூலியமாய் ஒரு குடும்பத்துக்கு விடுதலை உண்டாகட்டும். நான் போய் சொல்ற சத்தியத்தின் மூலமாய் ஒரு நபருக்கு சுகம் உண்டாகட்டும். நான் போய் சொல்ற சாட்சி மூலமாய் ஒரு குடும்பம் இருள் இருந்து வெளிச்சத்துக்கு வரட்டும். நாங்கள் போய் சொல்ற சாட்சி மூலமாய் அவங்களுக்கு ஒரு சுகம் நடக்கட்டும். ஆண்டவர் இத்தனை காரியங்கள் கர்த்தர் செய்வார். பைபிள் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தோடு புறப்பட்டு சீஷர்கள் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனாங்க. ஆனா வரும்போது கம்பீர சத்தத்தோடு சந்தோஷத்தோடு வந்தார். ஆண்டவரே, பிசாசெல்லாம் நாங்க எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு சொன்னாங்க. ஏன்? நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் ஒரு கால் எடுத்து வச்சு போய் பாருங்க. நீங்கள் புறப்பட்டு வரும்போது அதை விட பெரிய சந்தோஷம் வேற எங்கேயா கிடைக்கும்? அதை விட பெரிய ஆசீர்வாதமான பாத்திரம் நீங்க தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கைத்தட்டி